அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் நம்ம வாரம் வெவ்வேறு திரைப்படங்களை பற்றி, அந்த திரைப்படங்கள் நமக்கு கொடுத்த அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த திரைப்படங்களில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக நுட்பமாக உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் நாம விமர்சனத்துக்கு எடுத்துக்கு போற திரைப்படம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த வாரத்தினுடைய சிறப்பா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இந்த வாரம் திரும்பவும் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அலாதியான ஒரு அனுபவம், ஒரு நாஸ்டாலஜிக்கல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய கடந்த காலங்களை எல்லாம் நினைவுபடுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு சூழலை அந்த திரையரங்கம் எல்லா ரசிகர்கள் மத்தியிலையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிற கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஹெச்டி பிரிண்ட் ரொம்ப அற்புதமான குவாலிட்டியில் அப்போ பார்த்ததிலிருந்து பன்மடங்கு அதிகரிக்கப்பட்ட தரத்தோட இந்த படத்தை மீண்டும் ரிலீஸ் செஞ்சுருக்காங்க. இதனுடைய ஆடியோவுக்கு நிறைய ரீஒர்க் பண்ணி ஒரு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஆடியோவை நமக்கு இந்த படத்துக்கு திரும்பவும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் விஷயம். படத்தில் கேப்டன் அவர்கள் பேசுகிற அந்த வசனங்களை பார்க்கிற பொழுதும் கேட்கிற பொழுதும் பல ஆண்டுகளுக்கு முன்பு கேப்டன் அவர்கள் பேசிய அந்த வசனங்கள் இப்போதும் இன்றைய அரசியல் சூழலுக்கும் ரொம்ப கனக்கச்சிதமாக பொருந்துது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் நமக்கு ஏற்படுத்திய அந்த அலாதியான அனுபவத்தோடும் அந்த மகிழ்வோடும் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு புதிய திரைப்படமான வசந்த் ரவி அவர்களுடைய நடிப்பில் சபரிஷ் நாதன் என்கிற புதுமுக இயக்குனரின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு த்ரில்லர் திரைப்படம் இந்திரா. அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்திரா திரைப்படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, கதாநாயகனுடைய பெயர் இந்திரா, அதனால் அந்த படத்துக்கு பெயர் இந்திரா. படத்தினுடைய பெயருக்கும் கதைக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த கதை என்ன அப்படின்னா, திடீர்னு சென்னையில் மர்மமான முறையில் ஆண்களும் பெண்களும் மாறி மாறி கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா, அவர்களுடைய உடலில் இருந்து அவர்களுடைய கைகள் மட்டும் வெட்டி எடுக்கப்படுது. இதுதான் போலீஸ்க்கு இருக்கிற ஒரே லிங்க். இதை வச்சு அந்த கொலையாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய சூழலில் காவல்துறை இருக்கும் பொழுது, கதாநாயகன் இந்திராவினுடைய மனைவியும் அதே முறையில் கொல்லப்பட கதை இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்குது. தன் மனைவியை கொன்றவன் யார் என கதாநாயகன் தேடி கண்டுபிடிக்கும் பயணம் தான் இந்த இந்திரா திரைப்படம். படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் வசந்த் ரவி அவர்கள் தான். வசந்த் ரவி அவர்கள் தேர்வு செய்கிற எல்லா படங்களுமே கதையம்சம் கொண்ட படங்களாகத்தான் கடந்த சில படங்களாகவே இருக்கிறது. அந்த வகையில் இதுவும் ஒரு நேர்த்தியான படமாகத்தான் இருக்குது. இந்த படத்தில் அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அவருடைய முகபாவனைகள், கண் தெரியாமல் சில சிக்கல்கள் இருக்கு இல்லையா, கண் தெரியாமல் அந்த காதல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதும் ஒரு பயத்தை வெளிப்படுத்துவதும் அப்படின்னு பல இடங்களில் தன்னுடைய நடிப்பின் மூலமாக இந்த படத்திற்கு அவர் மெருகேற்றிருக்கிறாரு. அதை தாண்டி இந்த படத்தை முழுக்க தெரிந்த முகமாக, மக்களுக்கு அறிந்த முகமாக ஒட்டுமொத்த சினிமாவையும் தாங்கி நிற்கிறது வசந்த் ரவி அவர்கள் தான். அவரே இப்போ ஒரு வளர்ந்து வருகிற ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனாலும் இந்த படத்தினுடைய மொத்த சுமையும் தன்னுடைய தோள்களில் சுமந்து இந்த படத்தை பார்க்கும்படியான ஒரு படமாக மாற்றிய விதத்தில் வசந்த் ரவி இந்த படத்தின் பிளஸ்ஸாக மாறி மக்கள் மனதில் இந்திரா திரைப்படத்தை ஒரு படி அப்படியே மேலே ஏற்றுறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் இயக்குனர் சபரிஷ் அவர்கள் தான். ஒரு த்ரில்லர் மூவி பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சதற்கு பிறகு அந்த படத்தினுடைய மேக்கிங் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அது ஒரு சரியான திரைப்படமாக உருவாகும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருந்திருக்கிறார் இயக்குனர் சபரிஷ். அவருடைய இந்த தீர்க்கமான முயற்சியினால தான் படம் பார்க்குற நமக்கு அந்த படத்தினுடைய காட்சிகளில் எந்த பிசுறும் இல்லாமல் ரொம்ப கிரிப்பாக ப்ராப்பராக ஷூட் பண்ணி ப்ராப்பராக எடிட் பண்ணி பக்காவாக பேக் பண்ண ஒரு அழகான ஒரு சினிமாவாக நமக்கு இந்த திரைப்படம் சேர்ந்ததற்கு காரணமாக இருந்தது இயக்குனர் சபரிஷ் அவர்கள் தான். ஆக சபரிஷ் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ்ஸாக மாறி இந்திரா திரைப்படத்தை மக்கள் மனசில் இன்னொரு படி அப்படியே மேலே ஏற்றுறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பிரபு ராகவ் அவர்கள் தான். பொதுவாக ஒரு த்ரில்லர் மூவிக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி. ஏன் அப்படின்னா, படத்தினுடைய காட்சிகள் சில நேரங்களில் ஒரே இடத்துல கூட நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல நடக்கிற காட்சியை
பல விதங்களில் ஷூட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த காட்சியினுடைய தீவிரத்தன்மையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். அதை ரொம்ப அழகாக நுட்பமாக உள்வாங்கிக்கிட்டு இயக்குனர் படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு எந்தெந்த இடங்களில் த்ரில் ஃபீலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த எல்லா காட்சிகளையும் தன்னுடைய ஒளிப்பதிவின் மூலமாக ரொம்ப சிறப்பாக நுட்பமாக கொடுத்துருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் பிரபு ராகவ். ஒரு சரியான ஒளிப்பதிவாளராக இருந்து ஒரு அற்புதமான உழைப்பை கொடுத்ததுனால இந்திரா படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி இந்த படத்தை அடுத்த கட்டத்திற்கு மேலே உயர்த்துகிறார் ஒளிப்பதிவாளர் பிரபு ராகவ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய வில்லன் சுனில் வர்மா. பல படங்களில் இவரை நம்ம காமெடியனாகவும் சில கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நம்ம பார்த்துருக்கோம். முதல் முறையாக ஒரு ப்ராப்பர் அக்மார்க் வில்லனாக அவரை பார்க்கிறதே ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்குது. தனக்கு வழங்கப்பட்ட அந்த கேரக்டரை ரொம்ப நேர்த்தியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுல சுனில் வர்மா ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு அழகான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த நடிப்பும் அவருடைய இருப்பும் இந்த படத்திற்கு ஒரு முக்கியமான ப்ளஸ். ஸோ சுனில் வர்மா அடுத்த ப்ளஸ்ஸாக மாறி மக்கள் மனசில் இந்திரா என்கிற இந்த திரைப்படத்தை ஒரு படி மேலே ஏற்றுறார். படத்தினுடைய அடுத்த ரொம்ப முக்கியமான ப்ளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய படத்தொகுப்பாளர் பிரவீன் கேஎல் அவர்கள் தான். பல வெற்றி படங்களுக்கு படத்தொகுப்பு செய்த அந்த அனுபவமோ என்னவோ இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக நேர்த்தியாக அவர் எடிட் பண்ணியிருக்காரு. அவருடைய எடிட்டிங் பேட்டர்ன் தான் படத்தில் இருக்கிற சில பல குறைகளை எல்லாம் மறந்துட்டு ரசிகர்கள் இந்த படத்தை பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. படத்தினுடைய காட்சிகளில் இருக்கிற பரபரப்பை தன்னுடைய எடிட்டிங் மூலமாக மக்கள் மனசில் கடத்திய விதத்தில் படத்தினுடைய முக்கியமான ப்ளஸ்ஸாக மாறி ரசிகர்கள் மனதில் இந்திரா திரைப்படத்தை ஒரு படி மேலே ஏற்றுறாரு படத்தினுடைய எடிட்டர் பிரவீன் கேஎல் அவர்கள். இந்திரா திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்திரா அப்படிங்கிற இந்த படம் ஒரு த்ரில்லர் மூவி அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். பொதுவாக ஒரு த்ரில்லர் மூவி எப்போ ஒரு சிறப்பான திரைப்படமாக மாறும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த திரைப்படத்தினுடைய பல காட்சிகள் திரையரங்கத்தில் இருக்கிற ரசிகர்களை பயத்தில் உறைய வைக்கணும். அதை தாண்டி அந்த படத்தில் வர அந்த சீரியல் கில்லருடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படணும். அதையும் தாண்டி அந்த சீரியல் கில்லரை பிடிப்பதற்காக காவல்துறை வகுக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்த வைக்கணும், மகிழ வைக்கணும். அப்போ தான் ஒரு த்ரில்லர் மூவி ஒரு ப்ராப்பரான திரைப்படமாக உருவாகி மக்களை 100% என்கேஜ் பண்ணும். அந்த வகையில் இந்திரா இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செஞ்சுருக்கா அப்படின்னா சில இடங்களில் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இல்லை என்று நாம் சொல்கிற அந்த விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மைனஸ். ஸோ இந்திரா மூவியினுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்திரா திரைப்படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் சபரீஷ் அவர்கள் தான். இந்த படத்தை எழுதுகிற பொழுது இன்னும் மெனக்கெட்டு சீன்ஸை ப்ராப்பராகவும் பக்காவாகவும் எழுதியிருந்தால் இது ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாகவே மக்களுக்கு கிடச்சிருக்கும். அதை தாண்டி படத்தினுடைய டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப சபரீஷ் தான் பண்ணியிருக்காரு, இயக்குனர் தான் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து 2 பேர் பண்ணியிருக்காங்க. முதன்மையாக இயக்குனர் தான் டயலாக்ஸ்க்கான பொறுப்பேற்றிருக்கிறாரு. அந்த டயலாக்ஸ் எதுவுமே மனசுக்கு நிற்கிற மாதிரி ஒரு பஞ்சா ஒரு தீர்க்கமான வரிகளில் அந்த டயலாக்ஸ் இல்லாமல் போனது இந்த படத்தில் ஒரு பெரிய குறையாக நமக்கு தெரியுது. டயலாக்ஸ் மாத்திரம் இல்லாமல் சீன்ஸுமே எழுதும்போது இன்னும் கிரிப்பாக பர்ஃபெக்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸாக எழுதி இந்த படம் முழுக்க கோர்த்திருந்தால் இந்த படம் ஒரு சிறந்த திரைப்படமாக வந்திருக்கும். அந்த வாய்ப்பை தவறவிட்ட காரணத்தினால் படத்தினுடைய மைனஸாக இயக்குனர் சபரீஷ் மாறி படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இறக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் மியூசிக் டைரக்டர் அஜ்மல் அவர்கள். பொதுவாக ஒரு த்ரில்லர் மூவிக்கு எப்படி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப முக்கியமோ, கதை அம்சம் எவ்வளோ முக்கியமோ, அதே போல் படத்தினுடைய இசையும் ஆர்ஆரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படியான த்ரில்லர் திரைப்படங்களில் இசை சில நேரம் மௌனித்து இருக்கும் பொழுது தான் அந்த காட்சியினுடைய தீவிரத்தன்மை ரசிகர்களுடைய மனசுக்குள்ளே அடி ஆழம் வரைக்கும் பாய். ரொம்ப முக்கியமான காட்சிகள், ரொம்ப ஆடியன்ஸுக்கு ரொம்ப இன்டென்சிவான சில காட்சிகளில் கூட
கடுமையான இரைச்சலான இசையை கொடுத்த விதத்தில் அஜ்மல் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி நிற்கிறார். அவருடைய இசை அந்த காட்சியை நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணது. அந்த காட்சிக்குள்ளேயே நம்மளால போக முடியல. அமைதியாக நிசப்தமான ஒரு சூழல்ல அப்படி ஒரு மரணம் நடந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு அதிர்வு இருக்கும். அந்த அதிர்வு இவருடைய இசையினால இல்லாமல் போவது இந்த படத்தினுடைய முக்கியமான மைனஸ். ஸோ படத்தினுடைய இசையமைப்பாளர் அஜ்மல் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி மக்களுடைய மனசுல இருந்து இந்த படத்தை ஒரு படி கீழே இருக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய நாயகி மெஹ்ரின் பிர்சாடா. அவங்க தான் படத்தில் பார்க்கும் பொழுது இவங்க நமக்கு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரியான ஒரு கனெக்ட் என்டையர் படத்துலையுமே இவங்களோட நமக்கு ஏற்படலை. இவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது கூட அது படம் பார்க்கிற பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாததற்கான காரணம் இவர்களுடைய நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப அவேயாக கதைக்கும் கதையினுடைய களத்துக்கும் கொஞ்சம் விலகியே இவங்களுடைய நடிப்பு உங்களுடைய இருப்பும் இருந்தது இந்த படத்தினுடைய முக்கியமான மைனஸ். அந்த வகையில் படத்தினுடைய நாயகி மெஹ்ரின் பிர்சாடா இந்த படத்தின் மைனஸாக மாறி ரசிகர்கள் மனசுலேருந்து படத்தை ஒரு படி அப்படியே கீழே இறக்குறாங்க. படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் சபரீஷ் அவர்கள் தான். படத்தில் பல காட்சிகளில் லாஜிக் அப்படிங்கிற விஷயமே சுத்தமாக இல்லாமல் போனது படத்தை பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. போலீஸ்காரர்களுடைய விசாரணையை தாண்டி கதாநாயகன் விசாரணைக்குள்ளே இறங்கும் பொழுது இன்னும் கூடுதல் புத்திசாலித்தனம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எந்த விதமான புத்திசாலித்தனமும் இல்லாமல் போலீஸ்காரர்கள் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் செய்கிற அந்த விசாரணையே கதாநாயகன் மீண்டும் வந்து காவல்துறையினர் பண்ண வேண்டிய பேசிக்கான இன்வெஸ்டிகேஷனை கதாநாயகன் மீண்டும் வந்து எல்லாரிடத்திலும் செய்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வீக்கான ஒரு ஸ்கிரீன் பிளேயாக நமக்கு படம் பார்க்கும்போது தெரியுது. இதை தாண்டி இன்னும் நுட்பமாக கவனிக்க வேண்டிய பல விஷயங்களை ரைட்டிங்கில் கவனிக்காமல் போனதுனால படத்தினுடைய இயக்குனர் சபரீஷ் அவர்கள் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இருக்கிறார். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய வில்லன் சுனில் வர்மா தான். இந்த படத்திற்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு வில்லன். இவர் தான் வில்லன் நினச்சி தான் அந்த கதை அப்படியே ட்ராவல் ஆகும். அதன் பிறகு சில ட்விஸ்ட், அதன் பிறகு கதை வேறு திசையில் போகும். ஆனாலும் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஹோல்டு பண்ணுற வில்லனாக சுனில் வர்மா அவர்கள் தான் இருக்கிறார். ஒரு சைக்கோ கொலைகாரனாக நடித்திருக்கிற சுனில் வர்மா இன்னும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தா, இன்னும் வழக்கமாக நம்ம பார்த்துருக்கிற சைக்கோ கொலைகாரர்கள் பல படங்களை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஒவ்வொரு படத்துலையும் இருந்து சில சில கேரக்டரிஸ்டிக் மட்டும் எடுத்து தன்னுடைய நடிப்பில் அவர் வச்சிருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. இன்னும் பெட்டராக இதுக்குன்னு ஒரு தனித்துவமான நடிப்பை கொடுத்திருந்தா இன்னும் சூப்பரான ஒரு வில்லன் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருப்பார் அப்படிங்கிற விஷயம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த வகையில் சுனில் வர்மா இந்த படத்தினுடைய ஒரு மைனஸாக மாறி படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இருக்கிறார். இந்திரா திரைப்படத்தினுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நுட்பமாக பார்த்தோம். பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு த்ரில்லர் மூவி. இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா இன்னும் ஒரு சிறப்பான படமாக மாறி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசணும், யோசித்தோம். ஆனால் இந்த படத்தில் சில விஷயங்கள் ரொம்ப ப்ளஸ்ஸாக நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் ப்ளஸ்ஸாக இருக்கிற அந்த விஷயமே சில நேரத்தில் மைனஸாகவும் மாறிடுது. அப்படி ப்ளஸ்ஸாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா படத்தை பார்ப்பதற்கு திரையரங்கத்திற்குள்ள எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் உட்காரும் பொழுது ஒரு சில காட்சிகள்லேயே இது ஒரு த்ரில்லர் படம், ஓ நல்லா இருக்கே, நல்லா இருக்கும் போலையே அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை கொடுத்து நம்மளை அப்படியே நிமிர்ந்து அமர்கிற ஒரு அனுபவத்தை இந்த திரைப்படம் கொடுத்தது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில காட்சிகளில் இந்த வேகமும் விறுவிறுப்பையும் மட்டும் இருந்தால் போதும், மற்ற காட்சிகள்லாம் அப்படியே லேகாக இருந்தால் கூட படத்தை மக்கள் பார்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த படத்தினுடைய கதையை எழுதியிருக்கிறார்களா என்கிற கேள்வியும் நமக்கு வருது. ஏன் காரணம் என்ன காரணம் அப்படின்னா படத்தினுடைய தொடக்க காட்சிகள் ரொம்ப என்கேஜாக நம்மளை வந்து அப்படி நிமிர்ந்து உட்கார வைக்குது. போக போக காட்சிகள் ரொம்ப லூஸாக பேக் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே பயங்கர லேகோட இந்த படத்தினுடைய காட்சிகள் இருக்கிறது. அதை தாண்டி இந்த படத்தினுடைய செகண்ட் ஆஃப் அதுக்குள்ளே சொல்லப்படுகிற ஃப்ளாஷ்பேக், அதுக்குள்ளே சொல்லப்படுகிற காதல், இதெல்லாம் இப்போ போதுண்டா சாமி விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஆடியன்ஸுக்கு கொடுக்குது. அது இந்த படத்தினுடைய முக்கியமான மைனஸ். சில வருடங்கள்
ஆண்டுகளுக்கு முன்பாக திரைக்கு வந்து மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடித்த ராட்சசன் மாதிரியான சைக்கோ மாதிரியான திரைப்படங்களிலிருந்து சில ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த படத்தை இவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு படம் பார்க்கும்போது தெரியுது. நல்ல படங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சில காட்சிகளை வச்சாலும் இந்த படத்தினுடைய கதைக்கு அந்த காட்சிகள் வலு சேர்க்காமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். அதே நேரத்தில் படத்தினுடைய மேக்கிங்ல அதீத கவனம் செலுத்தி பெர்ஃபெக்டா ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப நேர்த்தியா செதுக்கி ஒரு நல்ல திரைப்படமாக இந்த திரைப்படத்தை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தரணும் அப்படிங்கிற இவர்களுடைய முயற்சி இருக்கு இல்லையா, இந்த திரைப்பட குழுவினுடைய முயற்சியும் உழைப்பும் இந்த படத்தினுடைய முக்கியமான பிளஸ். இந்திரா திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நுட்பமாக பார்த்தோம். அதை தாண்டி எந்தெந்த விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தது, ப்ளஸ்ஸாக இருந்த விஷயங்களே எப்படி மைனஸாக மாறுனுச்சு அப்படிங்கிறதையும் ரொம்ப விவரமாக நம்ம பார்த்தோம். பொதுவாக ஒரு த்ரில்லர் திரைப்படம் மக்களுக்கு எவ்விதமான அனுபவத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப அதிக இடங்களில் புரிஞ்சுக்கிட்டு சில நேரங்களில் நேர்த்தியாக அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சில இடங்களில் அந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு திரைப்படத்தினுடைய குழுவினர் தவறி இருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இந்திரா திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி கொடுக்குற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஒரு திரைப்படத்தை பார்க்கிற பொழுது அது ஏற்படுத்துகிற அத்தனை அனுபவங்களையும் ஒன்று விடாமல் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த விவரங்களோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். நன்றி, வணக்கம்.